நான் எங்கடா வந்த? நீங்க பார்க்க வந்த பொண்ணு பார்க்கலாமா? கேட்கலாமா? பார்க்கலாமா? எவன்டா வீட்டுக்குள்ள நீ சத்தம் போட்டு இருக்கவே? மச்சான் மச்சான், ஓ நீங்களா என் தங்கச்சியை புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்கேயும் புண்ணு? மச்சான் ரெண்டு பேர்ல யார் மச்சான் நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க. வீட்டுல விஷயம் ஆமா வாங்க பின்னால. அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதா, கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிடிச்சிற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் பிடிக்காத. உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போலாம். என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்கங்க. பொண்ணு நான் இவருக்கு பார்க்கவில்ல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க. நான் வீரத்துல புலி. கொட்டையை எடுத்துதான் எடுக்காதுதான். புலி சொல்ல பாலை புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை தாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காது. நேரத்துக்கு எடுத்தாத நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். நான் ஒருத்தங்க இருக்கேங்கிற மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? விழுந்துறாதீங்க. உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவன் பார்த்து யார் இடத்துல மாலை போடுறாரோ அவன் தான் மாப்பிள்ளை மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சிருவான். இப்ப முழுமுறை பாசத்துக்காக தலைகிறது. இப்பாச மலர அந்த பவள மல்லிய பாரிஜாத பூம அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரக்கூடாது. மேகலை, மணி மேகலை, 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 மேகலை. அக்கா பொண்ணு வருது. மணிமேகலை என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்காருங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போக இருக்காதுங்களா பின்ன? சரிடா. என்ன ஆச்சு? பண்ணிட்டியடா தங்கச்சி, இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். போமா. அம்மா அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிறாதம்மா. காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான். மனப்பால் குடிக்காத நாய. நான் எங்க மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அண்ணி சரி பண்ணி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவன் அண்ணின்னு? நீங்க தானே கட்டிக்க போறீங்க. அப்ப அண்ணி தானே. நான் ஏன் கட்டிக்கிறேன்? தங்கச்சி அண்ணி, நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தண்டி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிடுவேன். என்னால கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப லாஸ். அதனால வயசுல மூத்தவர் இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம் அவரை கட்டிக்கப்பா. அம்மா, நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. ஆனிமா. நான் ஒரு புறம்போக்குமா. ஆனிமா. நான் ஒரு புறம்போக்குமா. ஆனிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அப்பா, நான் ஒரு கேஸ் மாதிரி. நான் ஒரு மொல்ல மாதிரி. ஐயோ, நான் ஒரு தெல்ல மாதிரி. நான் ஒரு முடிச்சாருக்கு. நான் தென்னையில போறீங்க. நான் ஒரு இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய். போமா. நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்ச. இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். அட பாவி, இந்த துக்கத்துக்கு உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவன் கட்டிக்கிற போறா? அதை நினைச்சே சிரிச்சேன். I love you, Purusha.
வாழ்க்கையே கெட்டு. ஒரு காதோட வச்சுட்டு எங்க வீட்டை பத்தி எனக்கு கட்டாயம் வாழ்க்கை கேட்டு. பாயசம் வெளியில கொடுக்குறாங்களா? வரீங்களா? பாயசம் வெளியே வா. ஆமாண்ணே. பால் பாயசமா? ஆமாண்ணே. முந்திரி போட்டுருக்கா? போட்டுருங்க. நெய் ஊத்திருக்கா? ஊத்திருக்கல. பாயசம் யார் தரா? பாஸ் கொடுப்பா.